Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Today video என்ன பார்க்கலாமா? Weight loss series day 24. நீங்க குண்டா இருக்கீங்கன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? இனி அந்த கவலையே உங்களுக்கு வேணாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீட்டில் சமைக்கிற ஃபுட்டை வச்சு ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஒரே வாரத்தில் 2லேருந்து 3 கிலோ வரைக்கும். இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் வெயிட் ஏறவே ஏறாது. நம்ம டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஈவினிங் 4 o'clock போல் நம்ம வீடியோஸ் வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி பார்க்கும்போது டெய்லி பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மார்னிங் எந்திரிச்சோடனே ஓவர் நைட் சோக் பண்ண ஜீரா வாட்டர் எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு ஏதாவது ஒரு டீடாக் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெண்பூசணி ஜூஸ் எடுத்தேன். இது வெயிட்டும் லாஸ் பண்ணி கொடுக்கும். அடி வயிற்றில் இருக்க தொப்பையை சீக்கிரம் குறைச்சி கொடுக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோட்டீன், ஃபைபர், காஃபி இது 3 இருக்க மாதிரி பேலன்ஸ்டாக ஃபுட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வெயிட்டும் நல்லபடியாக லாஸ் ஆகும். வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். கிரேவிங்ஸ் எதுவுமே வரவே வராது. மிட் மார்னிங்கில் நான் ஏதாவது நீங்கள் பட்டர் மில்க் மோர் எடுத்துக்கலாம். ஏதாவது கிரேவிங்ஸ் இருந்தால் மோர் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இளநீ வெட்டி குடித்தேன். இதெல்லாம் வெயிட் கெயின் ஆகாது, வெயிட்டு லாஸ் ஆகாது. பட் நம்ம உடம்புக்கு இதெல்லாம் ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ சுகர் மட்டும் இந்த வெயிட் லாஸில் நீங்கள் கம்மி பண்ணிக்க போகிறீங்க. மித்தபடி உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாமே சாப்பிடலாம். சுகருமே நம்ம வீட்டில் சமைக்கிற ஃபுட்டு வெல்லம், நாட்டு சக்கரை அந்த மாதிரி போட்டதை எடுத்துக்கலாம். பட் இந்த ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. என்னுடைய லஞ்சு இன்றைக்கி எல்லா வெஜிடபிள்ஸ் நிறைஞ்ச மாதிரி ஒரு லஞ்சு தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு உளுந்த வடை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வாழைத்தண்டு பொரியல் இது சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வாழைக்காய் கூட்டு எடுத்துக்கிட்டேன். அப்பளம் எடுத்து கொஞ்சோண்டு ரைஸ் வச்சு எல்லா காயும் போட்டால் சாம்பார் போட்டு என்னுடைய லஞ்சை நான் பேலன்ஸ்டாக எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பேலன்ஸ்டாக எடுக்கும்போது நம்ம காய்கறி நிறையா எடுத்துகிட்டு ரைஸ் கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஆஃப்டர்நூனில் ஸ்நாக்ஸ் தேவைப்படுது, ஏதாவது கிரேவிங்ஸாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கோவா ஏதாவது ஃப்ரூட்ஸ் வெட்டி சாப்பிடுங்க. பட் ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கும் போது ஃபைபராக கிடைக்கும். நம்ம ஜூஸாக எடுத்துக்கும் போது சுகராக தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ ஃப்ரூட்ஸாக மென்னே சாப்பிடுங்க எல்லாமே. ஈவினிங் டைமில் டீ காஃபி குடிக்கிறவங்க டீ காஃபி எடுத்துக்கோங்க. நான் மில்க்கு தான் எடுத்துக்குவேன். சுகர் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக பிளாக் காஃபி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் ஈவினிங் டைம் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு எந்த டைம் இருக்கோ அந்த டைம் கொஞ்சம் நேரம் வாக் பண்ணுங்கள். உங்களுக்காக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வாக் பண்ணுறது உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா ஸ்டெப்ஸ் கணக்கு வச்சுக்கோங்க. 4000 ஸ்டெப்ஸ் 5000 ஸ்டெப் ஒரு நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நைட்டு டின்னர் 7 to 8 o'clock முடிச்சுக்கோங்க. இது ரொம்பவே நல்லது. நம்ம தூங்க போகிற 2 hours முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா நல்லா டைஜெக்ஷன் இருக்கும். நான் மார்னிங் வச்ச காய்கறிகள் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு வச்ச கவுனி அரிசி புட்டும் கொஞ்சோண்டு இருந்துச்சு. அதையும் வச்சு என்னுடைய சாம்பார் வச்சு நைட்டு டின்னர் எனக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டாகவும் சூப்பராக முடிச்சிட்டேன். டயட்டுன்னு சொல்லி எதுவுமே சாப்பிடாமல் இருக்க வேணாம். எல்லாமே சாப்பிட்டு பேலன்ஸாக வெயிட் லாஸ் பண்ணால் நம்மளை சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.